தேதி தொடங்கி 3 மாதங்களுக்கு சனிக்கிழமைகளில் பரப்புரை பயணம் செல்ல இருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். அது சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. செப்டம்பர் மாதம் முதல் மக்களை சந்திப்பதற்கு செல்வேன் என்று ஏற்கனவே விஜய் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது அது எந்தெந்த நாட்களில் அவர் செய்ய இருக்கிறார், எவ்வளவு நாட்களுக்கு இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது சார்ந்த விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. அந்த வகையில் 3 மாதங்களுக்கு இந்த சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும் என்றும், செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் விஜய் பரப்புரை பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் இந்த பரப்புரை பயணம் மேற்கொள்ளப்படும் என்ற அந்த தகவலும் தற்போது வெளியாக இருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ எந்தெந்த நாள்ல எந்தெந்த இடங்கள்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் விஜய், அது சார்ந்த விவரங்கள் என்னென்ன வெளியாக இருக்கு? இரண்டாவது மாநாடு மதுரையில் முடித்த பிறகு தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்குவதற்காக முடிவெடுக்கப்பட்டு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு அனுமதி கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது நாங்கள் எங்களுடைய தலைவரோட மொத்த திட்டத்தையும் இன்னைக்கு குறிப்பிட்டு இன்னைக்கு கொடுத்துருக்கிறோம். ஏன்னா திருச்சியில் கடந்த ஒரு வாரமாக எங்களுடைய பொதுச் செயலர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் கமிஷனரேட்லையும் இல்லை மற்ற போலீஸ் அதிகாரிகளையும் பேசிட்டு இருக்காங்க. பட் எங்கேயுமே ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்படவில்லை. எல்லா இடத்துலையும் எல்லா ஊர்கள்லையும் ஒரு திட்டமிட்ட ஒரு இடங்கள் இருக்கும், இந்த குறிப்பிட்ட இடங்கள் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் பண்ணணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருந்தே நாங்கள் பல இடங்களை குறிப்பிட்டு கேட்டுவிட்டோம். அவர்கள் குறிப்பிட்ட இடங்களில் கூட நடத்த இதுவரை எந்த விதமான எழுத்துப்பூர்வமான அனுமதி தரப்படவில்லை. இதற்கு மேலும் நாங்கள் காலம் தாழ்த்த முடியாது. ஸோ அதனால தான் மொத்த பிளான் இது ஒவ்வொரு ஊர்களையும் நாங்கள் போய் அடுத்தடுத்த பண்றப்ப இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளமும் நாங்கள் ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ அதனால மொத்த திட்டத்தையும் இந்த டிஜிபி அலுவலகத்தில் கொடுத்து விட்டோம். எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த நாள் எந்தெந்த இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இது சம்பந்தமான டீடைல் பிளானை ஒவ்வொரு மாவட்ட அலுவலகத்திலும் எங்களுடைய கட்சியினர் கொடுப்பாங்க, எஸ்பி அலுவலகத்தில். ஸோ அது தக்கன தேவையான அனுமதியை நாங்கள் பெற்று தருவோம். ஆனால் என்னன்னா இந்த 13ஆம் தேதி எந்த காரணம் கொண்டும் எங்களுடைய தலைவரின் ப்ரோக்ராம்ல எங்களுடைய தலைவர் திருச்சி போறதுல எந்த தடையும் இருக்காது. ஒரு தலைவராக மக்களை சந்திக்கிறது ஒரு அடிப்படை உரிமை, அதை யாரும் தடுக்க முடியாது. ஒரு தலைவர் ஒரு தமிழகத்தில் ஒரு பகுதியை செய்து அதுவும் தடை செய்யப்பட்ட பகுதி இல்லை, ஒரு பகுதிக்கு செல்றதையும் யாரும் தடுக்க முடியாது. அதனால் திட்டமிட்டபடி 13ஆம் தேதி எங்களுடைய தலைவர் திருச்சி பயணம் கண்டிப்பாக இருக்கும். போலீசாருக்கு இன்னைக்கு நாங்கள் கடைசி என்ன சொல்லியிருக்கோம்னா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு மேலே எங்களுடைய நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்க. அதில் அவர்களே எந்த இடத்தில் சொன்னாலும் அதில் நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் காவல்துறை தான் சொல்ல வேண்டும். அவர்கள் எங்கே அனுமதித்தாலும் நாங்கள் வைத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்கோம். எல்லாமே சனிக்கிழமையா ஸ்கெடியூல் பண்ணிருக்கீங்க, என்ன காரணம்? ஒரு கேப், அதுக்கப்புறம் ஒரு வாரம் 13, அதுக்கப்புறம் எந்த விதத்திலையும் பாத்தீங்கன்னா இது பள்ளி கல்லூரிகள் நாள் இருக்கு, அதுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது. அவர்கள் ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது நாள் நாங்கள் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் எப்படி போகணும்னு வச்சிருக்கோம். ஸோ அந்த லாஜிஸ்டிக் எல்லாம் பார்த்து வச்சிருக்கோம். ஸோ நடுவில் ஏதாவது ஒரு நாட்கள் இருந்தாலுமே, இப்போ தீபாவளி இருக்கு, அந்த நாட்களில் வர முடியாது. இப்போ மற்றபடி பண்டிகை நாட்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் அதில் கன்சிடர் பண்ணி தான் இப்போ இந்த பிளானை கொடுத்துருக்கோம். இடையில ஏதாவது பாசிபிள் இருந்துச்சுன்னா வேற சில பகுதிகளுக்கும் வேற சில ப்ரோக்ராமும் கட்சி நிகழ்ச்சிகள் நடுவில் கட்சி நிகழ்ச்சிகள் இருக்கு. ஸோ கட்சி நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கட்சி நிர்வாக நிகழ்ச்சிகள் இருக்கு, அப்புறம் மற்ற நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் இந்த பிளான் இப்போதைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தை நாட போகணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இப்போ ஏடிஜிபியை பார்த்துருக்கீங்க, என்ன சொன்னாரு? ஏடிஜிபி கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணி நான் மற்ற டிஸ்ட்ரிக்டும் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் எல்லா கட்சிக்கும் போற ஒரு மக்கள் சந்திப்பு தான், இதில் எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அதை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நன்றி. நீதிமன்றத்துக்கு ஒரு பகுதியில் செல்ல இருக்காங்கன்றது பார்க்க வேண்டியது. முதல் ஊராக திருச்சியிலிருந்து 13ஆம் தேதி பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்கள் கவர் செய்யற வரையில 13ஆம் தேதியும், அடுத்து வர 20ஆம் தேதி சனிக்கிழமை நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை தொகுதியிலும், 27ஆம் தேதி திருவாரூர், வடசென்னை ஆகிய பகுதிகளிலையும் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இது டிசம்பர் மாதம் வரையும் இருக்கு. ஒவ்வொரு மாதத்திலையும் சனிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமைக்கு கேப் பண்ணி அடுத்தடுத்த கட்டமாக அவருடைய சுற்றுப்பயணம் டிசம்பர் 20ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருக்கு. மொத்தமாக 15 நாள் அட்டவணைப்படி 15 நாள் கொடுத்திருக்கிறாங்க. ஒரே ஒரு நாள் மட்டும் அதாவது கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடுக்கு மட்டும் சனி, ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி 5ஆம் தேதி அடுத்த மாதம் இந்த 2 நாளாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு திட்டமிட்டலுடன் இப்போ தற்போது டிஜிபி அலுவலகத்தில் மனுவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு அனுமதி கிடைக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அடுத்த கட்டமாக அவங்க நீதிமன்றம் செல்வதற்கு அவங்க திட்டமிட்டிருக்காங்க.
சுபாஷ், இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். செந்தில் ராஜா, இப்போ திருச்சிக்கு விஜய் செல்வதை யாராலும் தடுக்க முடியாது, நிச்சயமாக திட்டமிட்டபடி அங்கு சுற்றுப்பயணம் தொடங்கும் என்று தாவேகாவிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் அங்கு போவது உறுதி என்ற நிலைப்பாட்டை அவங்க தெரிவிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக அபிநயா, இவர்கள் தற்போது கட்சியின் சார்பில் முறையாக அனுமதி வாங்கி அதற்கு பிறகு பயணத்தை தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை காவல்துறை சார்பில் அந்த அனுமதி மறுக்கப்படுகிறது என்றால் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தை நாடுவதற்கும் அவர்கள் முயற்சித்து வருகிறார்கள். அதற்கான திட்டமிடல் பணியும் ஒரு புறம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அவருடைய அந்த முழு பயண திட்டத்தையும் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர் விஜய் ஒவ்வொரு மாவட்டங்களாக செல்ல இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி வருகின்ற 13ஆம் தேதி திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கு தான் அனுமதி கேட்டுக்கிட்டு இருக்கார்கள். இந்த நிலையில் பார்த்தீர்கள் என்றால் 2ஆம் கட்டமாக 20ஆம் தேதி, அதுவும் சனிக்கிழமை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வாரமும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதுபடி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு மண்டலமாக அவர்கள் பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திலையும் முக்கிய நிகழ்வுகளை தொடங்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அதன்படிதான் வட மண்டலம், மேற்கு மண்டலம், தென் மண்டலங்களை முடித்துக் கொண்டு தற்போது அந்த டெல்டா மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய கிழக்கு மண்டல மாவட்டங்களை குறிவைத்து தன்னுடைய அந்த அரசியல் பயணத்தை தொடங்குகிறார். கிழக்கு மண்டலத்தை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் தமிழகம் முழுவதும் விஜய் பயணம் செல்வதும் அங்கு மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை சந்திப்பதை நடத்துவதும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அபிநயா, செந்தில் ராஜா, இப்போ நீதிமன்றத்திற்கு இப்போ ஏடிஜிபி ஒட்டுமொத்தமாக இதுதான் திட்டம், 3 மாதங்களுக்கும் இதுதான் திட்டம் என்ற அந்த மனுவை ஏடிஜிபி அலுவலகத்தில் கொடுத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக இதற்கான அனுமதி பெறுவது என்பது சாத்தியமா? இப்போ அடுத்த கட்டமாக நீதிமன்றம் இங்கு அனுமதி மறுக்கப்பட்டால் தான் நீதிமன்றம் செல்வதற்கான திட்டமிடல் இருக்கா? நிச்சயமாக அபிநயா, முதல் கட்டமாக அந்த சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் அங்க இருக்கக்கூடிய எஸ்பி அலுவலகங்களில் சந்தித்து அந்த கடிதம் கொடுப்பதற்கான முயற்சி நடைபெற்றது. அங்கு அனுமதி பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது. ஆனால் அந்த முயற்சி தொடர்ந்து தோல்வி அடைந்து வருவதன் காரணமாக தான் தற்போது டிஜிபியை சந்தித்து கொடுப்பதற்காக திட்டமிட்டார்கள். இதன் அடுத்தடுத்த நிலையில் சென்று அதற்கு பிறகு நீதிமன்றத்தை சென்றடையலாம் என்பதுதான் தாவேகாவுடைய திட்டமாக இருக்கிறது. அதாவது நேரடியாக நீதிமன்றம் செல்லாமல் காவல்துறையுடைய அனைத்து துறைகளிலும் கொடுக்கப்பட்ட பிறகு அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்தால் அதற்கு பிறகு நீதிமன்றத்தை நாடலாம் என்று அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். ஒருவேளை இதற்கெல்லாம் காலம் எடுத்தாலும் இன்னும் 13ஆம் தேதி பயணத்தை தொடங்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்கு அடுத்து ஒருவேளை நீதிமன்றம் நாடியும் தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வரவில்லை என்றால் என்ன செய்வது, எப்படி அந்த பிரச்சார பயணத்தை முன்னெடுப்பது என்பது குறித்தும் அவர்கள் திட்டமிட்டு வருகிறார்கள். ஏனென்றால் மற்ற அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அனுமதி கிடைக்கும் நிலையில் தங்களுக்கு தான் இந்த மாதிரி அனுமதி மறுப்பு என்பது மறுக்கப்படுகிறது. எனவே இதை எப்படி கையாள்வது என்ற ஒரு திட்டமிடல் பணியும் ஒரு புறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபிநயா, தாவேகா தலைவர் விஜயனுடைய சுற்றுப்பயணம் தொடர்பாக அனுமதி பெறுவது சார்ந்த பல்வேறு நகர்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுபாஷ் மற்றும் செந்தில் ராஜா.